ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாக தமிழகத்தில் பன்னாட்டு குளிர்பானங்கள் விற்பனையை கைவிடப் போவதாக வணிகர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. பன்னாட்டு பானங்களை விற்காமல் இருக்க சிறு குறு வணிகர்களைச் சேர்ந்த 6 லட்சம் இணைப்பு சங்கங்களுக்கும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களின் எழுச்சி போராட்டத்திற்கு பின் பன்னாட்டு நிறுவனங்களின் 10க்கும் மேற்பட்ட குளிர்பானங்களை விற்கப் போவதில்லை என்று வணிகர் சங்கங்கள் அறிவித்திருந்தன. நாளை முதல் இவற்றை விற்கப் போவதில்லை என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை அறிவித்திருந்தது. இந்நிலையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் விற்கப் போவதில்லை என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் அறிவித்துள்ளது. இதுகுறித்து தங்கள் சங்கங்களுக்கு உட்பட்ட 71 லட்சத்திற்கும் அதிகமான வணிகர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு எதிரான ஒரு அலை ஏற்பட்ட இந்த நேரத்தில் நாமும் அதை அந்த அலையை நாமும் நமக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும். தெரிந்தோ தெரியாமலையோ நாம் வித்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு நாமே துரோகம் செய்வது போலதான் இது. இதை விட நல்ல குளிர்பானமாக இதற்கு சப்போர்ட்டிக்காக எல்லா இடங்களிலும் சர்வீஸ் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஊக்கப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு தயாராக இருக்கிறது. ஆகவே ஊக்கப்படுத்துவதற்கு அரசு இடத்திலும் கோரிக்கை மனு கொடுப்பதற்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். வணிக சங்கங்களில் அங்கம் வகிக்கும் 6 லட்சம் இணைப்பு சங்கங்களுக்கும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு குளிர்பானங்கள் மூலமாக ஆண்டிற்கு 8000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறுவதாகவும் இதனை சரி செய்வதற்காக உள்நாட்டு தயாரிப்புகள் மற்றும் இயற்கை குளிர்பானங்களை ஊக்குவிக்க இருப்பதாகவும் வணிகர் சங்கங்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் சிவராஜ் மற்றும் தங்கதுரையுடன் ரமேஷ்.